உள்ள கைதி வந்திருக்கிறேன், ஏதோ பார்க்குறீங்களாடா? இருங்கடா. இல்லைடா, இதெல்லாம் வேணாம், நான் இந்த கன்று எடுத்துக்கிறேன். இப்படி குறி பார்த்து இந்த போலீஸ் ஸ்டேஷனையும் அடித்து நொறுக்க போகிறேன். டேய் ஃபஸ்ட்டு நீ சாவிடா. செத்துட்டான் பாருங்க. என்னடா நிற்கிறீங்க? திறப்பீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் கேமில் பார்ட் 8 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஒரு அற்புதமான ட்ரிக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு இது வரைக்கும் ஜாம்பி கூட சண்டை போட்டிருப்போம், போலீஸ் ஸ்டேஷன் அறுத்தி நொறுக்கியிருப்போம், டைனோசர் கூட சண்டை போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி போலீஸ் கூட 1-to-1 சண்டை போட போகிறோம். அப்படி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எடுத்தோடனே நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு காரை எடுத்துக்கோங்க. நானே ஏதோ ஒரு நம்பர் போடுறேன், நான் அது காலிங் வந்திருக்கு. ஓகே, தெரிஞ்ச நம்பரே நான் போடுறேன். ஓகே, இந்த கார் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கார்னால் எடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு இந்த ஒரு கார் எடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ளே ஒரு ஜெயில் கைதி இருப்பான். இப்படி உள்ளே ஒரு ஜெயில் கைதி இருப்பான். அவனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் போக முடியாது. ஆனால் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ட்ரிக்கு மூலமாக உங்களால் போக முடியும். ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். போயிட்டு காரை தூக்கி இப்படி ஒண்டா நிறுத்திட்டு இப்போ கதவு திறந்தீங்கன்னா இங்கே வரானா, நான் மாற்றி நிறுத்திட்டேன். நான் உங்களை ஏற்றி காத்துறேன். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் ஒட்டி நிறுத்தலாம். இது உடஞ்சி போன காரு, அதனால அப்படி ஆயிடுச்சு. அதான் காரை கொண்டு வரேன். ஏன்னா கார் நான் அந்த பொண்ணு மேலே ஏற்றிட்டேன்னா அதனால அப்படி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி ஒட்டி நிறுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி நிறுத்திடுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒட்டி நிறுத்தணுன்ட்டு. ஏன்னா இது நிறுத்த முடியல ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒட்டி காட்டுறாங்க. ஓகே இப்படி ஒட்டி நின்று அவ்வளோதான், நின்றுச்சு. அடிங்கு என்னென்ன கதவு மறந்துட்டேன்னு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒட்டி நிறுத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறுத்திட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பிக்சரை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு இப்போ இறங்குங்களேன். மொட்டை என்ன பண்ணுறான்னு பாருங்கள். எப்படி ஜெயிலுக்குள்ளே வந்துட்டான். அப்படி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குதா ட்ரிக்கு? டேய் எவ்வளோ என்ன ஜெயிலுக்குள்ளே வச்சிங்க? உள்ளே வந்தேன்னு வைங்களேன், உங்கள் எல்லாத்தையும் தர கொல்ட்டிடுவோம் பார்த்துக்கோங்க. அண்ணே விடுங்கண்ணே, என்ன வந்துட்டுண்ணே வாங்கினேன். இப்போ வந்துட்டு எப்படி ப்ரோ இந்த இதில் வந்து ரிஸ்க் வந்தாகணும், எப்படி ப்ரோ வெளில போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், கார் சிம்பிள் கட்டுதா மாட்டி போனால் மொட்டையும் ஏறிப்பான். நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேய் உள்ள கைதி வந்திருக்கிறேன், ஏதோ பார்க்குறீங்களாடா? இருங்கடா. இல்லைடா, இதெல்லாம் வேணாம், நான் இந்த கன்று எடுத்துக்கிறேன். இப்படி குறி பார்த்து இந்த போலீஸ் ஸ்டேஷனையும் அடித்து நொறுக்க போகிறேன். டேய் ஃபஸ்ட்டு நீ சாவிடா. செத்துட்டான் பாருங்க. என்னடா நிற்கிறீங்க? திறப்பீங்களோன்னு பார்த்தா நீங்களாம் என்னடா போலீஸு? டம்மி போலீஸா? நீயும் டம்மி போலீஸுடா நீங்களாம். ஆனால் நான் ஒரிஜினல் திருடன்டா. எப்படி இப்போ வந்துட்டு போலீஸ்காரன் வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடுவான். அதுக்குள்ளே நம்ம மேலே ஏறித்தான் தொலையா? அப்பா ஏறிட்டான். ஓகே, எப்படி இப்போ கார் திறக்கலாம்னா திறந்தா பையன் இங்கே வந்துடுவான். எப்படி ட்ரிக்கு பிடிச்சிருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? டேய் இப்போனோட வழக்கமாக கேம் தான் விளாடுவேன், இப்போ என்னோட ட்ரிக்கெல்லாம் போடுறிய அப்படின்னு கேட்டால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவன் சுட்டு போட்டான். இவன் சுட்டதுக்கோசரம்லாம் நான் அப்படியே விட மாட்டேன். இருங்க
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த நாயை நம்மளை சுட்டுட்டான். இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனை. ஓகே, ஃபஸ்ட்டு ரவுண்டில் ட்ரிக்கெல்லாம் அற்புதமாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனை மொட்டமாக்க போகிறோம். எப்படி அப்படின்னு கேட்டால் பார்க்க தானே போகிறீங்க. இப்படி போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வந்துட்டோம். இந்த வண்டி எப்படி ப்ரோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 4 போட்டால் இந்த வண்டி வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனை எப்படி தரமட்டமாகிறேன்னு மட்டும் பாருங்களேன். உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க. இங்கே டயலில் போயிட்டு 0 போடுங்க. 0 போட்டால் கேஸ் கேன் வரும். அதே மாதிரி இன்னொரு 0 போடுங்க. இன்னொரு தாட்டி கேஸ் கேன் வரும். வரல எங்கடா? ஆனால் ஒரு கேஸ் கேன் வருது. பூடி. அதே மாதிரி இப்போ மறுபடியும் போடுங்க. இன்னொரு கேஸ் கேன் வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க. இங்கே வந்துட்டு இன்னொரு கேஸ் கேன். எவ்வளோ அழகாக கேஸ் கேனை வந்துட்டு நிற்க வச்சுட்டேன். நிற்க வச்சலாம் அது வந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இந்த இடத்துல இதை அப்படியே தள்ளி விட்ருங்க. இப்படி வாங்க. டான் அப்படி சொல்லிட்டு இப்படி உள்ளே போனீங்கன்னா அது கலைஞ்சிரும். நீங்கள் ஒரு கேஸை இது உள்ளே அப்படியே வச்சோம்னாலே அப்படியே அவன் ஏறிப்பான். அதை உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஏறுறான் பாருங்கள். அதே மாதிரி ஏறிடுவான். நம்ம எதுக்கு வந்திருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏண்டா இவ்வளோ பெரிய திருடன் இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறேன். நீ எங்கடா அப்படி எல்லாம் டம்மி போலீஸாக இருக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்படி நிற்க வச்சோம்னா தலை விட்டோம்னா அவன் ஏறிப்பான். அப்புறம் அது வரும்போது காட்டுறேன் பாருங்க. தலையத்தான் வந்து திருப்புறான். தலையத்தான் திருப்புறான். தெரியற தூம் பண்ண மாட்டேங்கிறான். இருங்க, இப்போ அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? 2 0 அழுத்தணும்னா பெரியசாக அவனு வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் 2 0 அழுத்தணும்னா இவ்வளோ பெருசாக இன்னொன்று வந்துடும். இன்னும் ஒன்றுனா வாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் டக்கரை ஆகிட்டு ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இது மேலே ஏறுவானு ஆனால் ஏறல. அதான் பாருங்கள், இன்னொரு தட்டு எழுத்துனா அது மேலே ஏறுவான். அதுக்குள்ளே அது விழுந்துருச்சு. எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்த ஒரு ராக்கெட் லான்ச்சரை விட்டால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்களேன், எங்கள் ராக்கெட் லான்ச்சர் எடுக்கிறதுக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். தூரமாக வந்துடுறேன். அங்கே நடு சென்ட்ரு பாயிண்ட்டை பார்த்து அப்படி அதுக்குள்ளே இவனுங்க கொண்டுட்டானுங்களே. சே ஃபுல். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இதை ட்ரை பண்ணுறேன். அது உங்களுக்கு வீடியோ விட்டு ஸ்டார்ட்ஸில் போடுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஆர் சந்தோஷ். லைவ் டாட்டா, பாய்.